ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரை மேற்கொண்டார். அதுல ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாரு. என்னன்னா, திமுக ஆட்சியில் அரிசி விலை கிலோவுக்கு 27ஆக அதிகரித்துள்ளது. கடலை எண்ணெயுடைய விலை லிட்டருக்கு 60ஆக உயர்ந்துள்ளது. அதிமுக ஆட்சியில் விலை கட்டுப்பாட்டு நிதி என 100 கோடி நாங்க ஒதுக்குனோம். திமுக என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அண்ணன் எடப்பாடி அவர்கள் 4 வருஷமா முதலமைச்சரா இருந்தவர். அவருக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. இந்த அரிசி, கடலை எண்ணெய் விலையெல்லாம் ஏறுறதுக்கு யாரு காரணம்? ஜிஎஸ்டி யாரு போடுறாங்க? ஒன்றிய அரசு போடுதா? மாநில அரசு போடுதா? ஜிஎஸ்டி உடைய கலெக்ஷன் எல்லாம் யாருக்கு நேரடியா போகுது? ஒன்றிய அரசுக்கு போகுதா? இல்ல மாநில அரசுக்கு போகுதா? அப்ப விலைவாசிய கட்டுப்படுத்தணும்னா அதுக்கு யாரு முயற்சி எடுக்கணும்? ஒன்றிய அரசு எடுக்கணுமா? இல்ல மாநில அரசு எடுக்கணுமா? உண்மையிலேயே எடப்பாடி அவர்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா பழையபடி அதிமுக ஆட்சி காலத்துல அரிசியும் கடலை எண்ணெயும் என்ன விலைக்கு வித்துதோ அந்த விலைக்கு மறுபடியும் நாங்க விற்போம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ நீங்க நியாயமா இந்த கேள்விகள் எல்லாம் யாருகிட்ட கேட்கணும்? விலைவாசியை கட்டுப்படுத்த தவறிய ஒன்றிய அரசு, அதாவது உங்க கூட்டணி கட்சி பாஜக கிட்ட கேட்கணும். அத கேட்க தைரியம் இல்லாம, துப்பில்லாம இப்படி பரப்புரையில பொய்ய சொல்லிட்டு தெரிஞ்சா என்ன நியாயம்? இத நான் கேட்கலங்க. சமூக வலைதளங்கள்ல எடப்பாடிய கழுவி கழுவி ஊத்துறாங்க.